மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். உண்மையிலே அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியல. இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா அந்த அரசு பொறுப்பேற்கணும், அந்த துறை சார்ந்த அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் நீக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கணும். அப்படி சொல்ல இல்லை, உடனே மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்கம் அப்படி தூக்கிடுவார், பணியை மாற்றி விட்டுருவார். பணியிட நீக்கம்ல பணி மாற்றம், உயர் காவல்துறை எஸ்பி, மாவட்ட எஸ்பி பணியிட மாற்றம். ஏன்னா அவன் தானே காட்சி வித்தது, ஊரல் போட்டது அவன் தானே. இப்போ இங்கே தம்பி கூட சொன்னார் பாருங்க, அங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சின இடத்துல படிக்கிற பிள்ளை 2 பிள்ளைய போய் இதை தடுத்துட்டாங்கிறதுக்காக வெட்டி கொண்டுட்டான். அதுக்கு என்ன நடவடிக்கை? அங்கே இருக்க மாவட்ட ஆட்சியர் பணிமாற்றம், உயர் காவல்துறை அதிகாரி பணிமாற்றம். அரசு பொறுப்பு இல்லை, அதுக்கு தெரியாது. இப்போ அவர்கிட்ட கேளுங்க, 1000 கோடியா என்னை கேட்டாங்க பத்திரிக்கையில். 1000 கோடி இருக்காது, கூடத்தான் இருக்கும். இப்போ எங்கள் அண்ணன் ஏர்போர்ட்டு மூர்த்தி கணக்கு சொன்னார் பாருங்க, அவர் சொல்கிற கணக்கு படித்தா 14,000 கோடி 15,000 கோடி வருது. 10 ரூபா கேஸுக்கு, 10 ரூபா கணக்குக்கு. இந்த ஒரு இடத்துல தாண்டா தமிழ்நாட்டில் என் உடன் பிறந்தானே. உற்பத்தி செய்கிறவனும் விற்பனை செய்கிறவனும் ஒரே முதலாளி இருப்பது டாஸ்மார்க்கில் மட்டும்தான்டா. அவனே காய்ச்சறான், அவனே உற்பத்தி செய்கிறான், அவனே விற்கிறான். இந்த ஒரு இடத்துல தான். நம் மக்கள் வலிமை மிக்க வாக்கை வைத்திருக்கிற போது இந்த மக்களின் உரிமைக்காக, வாழ்வுரிமை பாதுகாப்புக்காக நிற்கவில்லை என்றால் ஒரு வாக்கை கூட பெற முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்கவில்லை என்றால் அவன் நம்மளை மதிக்க மாட்டான், நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டான். ஒரு இடத்துலையாவது நமக்கு நின்றுருக்காங்களா பாரு. இந்த நாட்டை பார்த்து இலங்கைங்கிற தீவுக்கு ஏன் அச்சம் இல்லை? உன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்பவனுக்கு நீ இராணுவ பயிற்சி கொடுப்பியா? உன் நாட்டு குடிகளினுடைய படகை பறித்து ஏலமிடுவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்பியா? எந்த நாடாவது கொடுக்குமா? அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அரசு இருக்குமா? இந்த மாநிலம், இந்த மக்களுக்கென்று இருக்கிற அரசு இருக்குமா? சொல்லுங்க. நம் தலைவன் அந்த நிலத்தில் படையோடு நிற்கிற வரை ஒரு மீனவனையும் தொட முடியவில்லை. இந்த நாடு வலிமை மிக்க கடற்படை வைத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் தூத்துக்குடியில் வந்து நங்கூரம் போட்டு 3 மாதங்கள் நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் 3 மாதம் பயணம் செஞ்சு வந்து தூத்துக்குடி கடற்கரையில் ஒரு போர்க்கப்பல் நிறைந்த ஆயுதங்களோட வந்து நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் கழிச்சு போய் பார்க்குறான், என்னடா வேற ஒரு கப்பல் இருக்குன்னு. என்ன நீ பிடுங்கண்ணா, நீ ஒரு ரேடார் வச்சு என்ன கண்காணிச்சா? வலிமை மிக்க கடற்படை வச்சு பாதுகாப்பு பணி என்ன செஞ்ச? அவன் என்ன பண்ண, நீ எந்த கொம்பனிடுறா, நான் வந்து நிற்கிறேன் பாடுறான்னு உள்ளே வந்து நங்கூரம் போட்டு நின்ட்டான். கப்பல் நிறைய ஆயுதம். நீ என்ன பண்ண, அந்த ஆயுதத்தில் அந்த கப்பல்கள் இருந்து 2 வீரனை கைது பண்ணி உள்ளே போட்ட. அவன் என்ன, உன்னுடைய துணை தூதர் தேவயானி கோபுர கடையை தூக்கி உள்ளே போட்டான். உடனே ஐயோன்னு கத்துனான். அவன் காதலே வாங்கல. அவன் என்ன சொல்ல வரான், நீ எந்த கொம்பனா விடுறா, என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வந்து கட்டான். ஆனால் அதே அமெரிக்க போர்க்கப்பல் ஒற்றை மகன் அந்த நிலத்தில் நிற்கிறவரை கூட நுழைஞ்சானடா. மொத்த சீனா மொத்த இலங்கையும் ஆக்கிரமித்து நிற்கிறது. மறுப்பவர் எவர்? கச்சத்தீவிலே சீன கூடாரம், சிங்கள வீதிகளிலே வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் சைனீஸ் எழுத்துக்கள். இங்கே வட இந்தியன் பணி செய்வது போல அங்கு முழுக்க சீனர்கள் வேலை செய்கிறார்கள். அம்மந்தோட்டா இதே கடற்படை தளத்திற்குத்தான். நெப்போலியன் சொல்லுகிறான், என் உடன் பிறந்தார்களே, பிரிட்டிஷ் கால்வாய் எனக்கு கிடைத்தால் 1 மாச காலத்தில் உலகத்தை வென்று முடிப்பேன். ஆனால் இலங்கையிலே திரிகோணமலையே அந்த கடற்பரப்பு எனக்கு கிடைத்தால் ஒரே வாரத்தில் உலகத்தை வென்று முடிப்பேங்கிறான். அப்போ தான் யார் எங்கடா இருக்கு திருகோணமலைன்னு கவனிக்கிறான். அது யார்கிட்ட இருக்கு? நம்முடைய தலைமையிட்ட இருக்கு, நம்முடைய தாய் நிலத்தில் இருக்கு. இயற்கையில் அமைந்த எல்லா நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கடற்படை தளம், ஒரு துறைமுகம். அந்த இடத்தை சீனா குருவிக்குது. இந்த பாரு, நான் சத்தியம் பேசுகிறேன், என் தலைவன் மேலே ஆணைய. தலைவர்கிட்ட வந்து என்ன பேசுது? 36 லட்சம் கோடியை கொடுக்குறேங்குது, நாடை அடைஞ்சு குடிக்கிறேங்குது, நீங்களே அதிபராக இருந்த ஆளுங்கங்குது.
தலைவர் கேட்குறாரு, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு. அதில் 25 ஏக்கரை அந்த திரிகோணமலை கடற்பரப்பில் 30 ஆண்டுக்கு லீஸுக்கு ஒத்திக்கு கொடுங்குது. சரி, யோசிக்கலாம், போயிடுது. திருப்பி அமெரிக்கா அதே தேவை, அதே ஆஃபர், அதே டிமாண்ட், அதே தேவையை வைக்குது. சீனா என்ன சொல்லுதோ அதே சொல்லுது. அதிபராக்கிறோம், உங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்துறோம், நீங்கள் ஆளுங்க, எங்களுக்கு அந்த கடற்பரப்பு மட்டும் கொடுங்க. சரி, தலைவர் அனுப்பிடுறார். திருப்பி முக்கியமான தளபதிகளை கூப்பிட்டு உட்காந்து பேசுகிறார். என்ன செய்யலாம்? சில தளபதிகள் சீன தயவில் நம்ம நாடு அடைஞ்சிக்கலாம், பக்கத்தில் இருக்க நாடுன்னு. சில தளபதிகள் சீனா பக்கத்திற்கு அடிக்கடி மூக்க நீட்டும், அமெரிக்கா பெரிய நாடு, அது தயவில் அடைஞ்சிக்கலான்னு. இப்போ இங்கே ஒரு தலைவன் இருக்கான், நம்ம உயிருக்கு உயிரான தலைவன் சொல்கிறாரு, இது ரெண்டில் எதை செஞ்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்லங்கிறாரு. இந்தியாவுக்கு எதிராக வந்துவிடக் கூடாது என்று நினைத்த தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றதுதான் வரலாற்றில் பெருந்துரோகம். தலைவர் மறுத்தார், ராஜபக்சே ஏற்றான், இறங்கிட்டான். அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சு நம்மளை அழிச்சான். இன்னைக்கு இலங்கையை அவன் கைப்பற்றிட்டான். அதே கடற்படை தளத்தை, அதே திரிகோணமலையை 90 ஆண்டுக்கு 900 கோடிக்கு லீஸுக்கு எடுத்து அம்மன் தோட்டாவில் கடற்படை தளத்தை அமைத்து விட்டான். நீ ஒன்றும் செய்ய முடியாது. நீ என்ன செஞ்ச? பாகிஸ்தான் ஒன்னா போர் தொடுப்போம், பாகிஸ்தான் நாடே இருக்காது. ஏன்னா வேறு பெரிய சண்டையர் சின்ன பையன். ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எளியோனோட மோதுவதில்லை. உலகத்திலே கொடுமையான வன்முறை, ஒருவனை அடித்தால் திருப்பி அவன் அடிக்க மாட்டானா, அவனை அடிப்பது தான். அவன் அப்படி அடிப்பான். பாகிஸ்தான் அப்படின்பான். அமெரிக்கான்னா பேசி தீர்த்துக்கிடுவோம், சீனான்னா பேசிக்கிடுவோம். அருணாச்சல பிரதேசத்தை என்னுடைய மாநிலம் என்கிறான். தொட்டு பாரா, சொல்ல சொல்லு பார்ப்போம். அந்த மாநிலத்தின் நடுப்பகுதியில் நின்று நாட்டின் பிரதம அமைச்சரை பேச சொல்லிடுறா பார்க்கிறேன். சொல்லு பாப்போம், பேச சொல்லு. 41 கிராமங்களெல்லாம் அவன் ஆக்கிரமிச்சா அவன் பேரை வச்சுட்டான், சீனா பேர்களை. கொஞ்சம் கொஞ்சமாக 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்குள்ள அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லை வேலிகளை நகர்த்தி கொண்டே வரான். கேட்க யார் இருக்கா? இதேதான் நேரு அவர்கள் வட இந்தியாவில் ஒரு பகுதியை எடுத்து வட இந்திய நிலப்பரப்பில் சீனாவுக்கு தாரை வார்த்தார். அதேதான் இதை எடுத்து தாரை வார்த்து கொடுத்தார் அம்மையார் இந்திரா காந்தி. அன்னைக்கு பாராளுமன்றத்தில் என் தம்பிகள் குறிப்பிட்டது போல ஒரே ஒரு மகன், நம்முடைய தாத்தா மூக்காயத்தவர் அவர்கள், வரலாற்றில் பெருந்துரோகத்தை நீங்க செய்கிறீர்கள். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமநாதபுரத்திலே என்னுடைய மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள், மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பறிகொடுக்கிறீர்கள், உங்கள் அப்பா செய்த வரலாற்று தவறை நீங்கள் செய்கிறீர்கள். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, கச்சத்தீவை கொடுக்காதீர்கள் என்று முழக்கமிட்ட ஒரே மகன் நம்முடைய தாத்தா தேவர் தந்த தேவர் மூக்கையத்தவர் அவர்கள் தான். பேசினா இந்த பார், நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. இங்க பார், இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது. எப்ப இருந்து? இலங்கை விடுதலை பெற்றதுலேருந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன், கடற்படை தளம் அமைக்கிறதுக்கு. அப்போ 1961 10/5/1961 பிரதமர் நேரு சொல்றார், பார், இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. யாருக்கு? அவங்க அப்பன் சொத்து இல்லை. ஏய், நான் சில சமயம் நானா பேசும்போது நம்ப மாட்டேன் தான் அதை எடுத்து படிக்கிறேன். ஏன்னா நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்லை, இதை நீ பார்த்துக்கணுங்கிறதுக்காக படிக்கிறேன். இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை. மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கம் இல்லை. ஏன்? அவருக்கு அது சம்பந்தம் இல்லை. பார் ஐயா பெருமகனார் நேரு, அடுத்த ஒரு தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர். பாரா, இங்க பாரா, கீழே பாரா. 1973 அக்டோபர் 15-16 இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளினிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே அக்டோபர் 13-14 தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தமிழின தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழ் அறிஞர், வித்து பிழைத்தவர், அவர்கிட்ட பாராடே முத்தமிழறிஞர் கருணாநிதியிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள், அதாவது சாரம் அனைத்தும் முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக தனது நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும்
தமிழ்நாட்டில் இருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக் கொள்வதாகவும் உறுதியளித்தார். இவங்க கச்சத்தீவை மீட்பாயின்னு நீனு வாயில் அரிசியை போட்டு படுத்து கிடக்குறா. நீ டேய் போடா டே. ஒன்று நடந்துருச்சு தப்பு, நீ என்னோட பிறந்தது இல்லை நான் உன்னோட பிறந்தது, ரெண்டுல ஒன்று தவறு நடந்துருச்சு. இவன் எப்படி மீட்பான்? அவன் எப்படி மீட்பான்? நீ தான் 500 200 கொடுத்தா கூட போய் நிற்கிற, 500 கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற. அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும்? கச்சத்தீவை எப்போ அவன் கொடுப்ப? நீ இப்போ நீ ஒரு 5 வருஷம் என் தம்பிகள் சொல்கிற மாதிரி என்கிட்ட கொடு, தெரியாமல் கூட நீ ஓட்டை போட்டு படுத்துரு, ஒரு நிறைந்த போதையில் கூட எனக்கு போட்டுடுறான், போட்டு மயக்கத்தில் கூட போட்டு ஒரு தடவை ஏப்பா தெரியாமல் சரி விடுப்பா ரொம்ப கத்துறா, ஒரு தடவை போட்டு தான் பார்ப்போமே, என்னை ஒரு தடவை உட்கார வச்சு தான் பாருடா எங்களை. டேய் அவன் நம்ம மீனவன் வர்றான், சட்டசபையை கூட்டுறோம், ஒரு அரை மணி நேரம் பேச்சுடா. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக மக்கள், இந்திய நாடு எங்கள் நாடு, பாரத நாடு பைந்தமிழர் நாடு, கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம், எங்களுடைய பாட்டன் எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம், தமிழரின் தாய் நிலம். அதை இலங்கை சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு, அம்மையார் இந்திரா காந்தி. எங்களுடைய வாழ்வுரிமை பறிபோய் விட்டது. கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் பரப்பு தூரம், கச்சத்தீவு அவனுக்கென்றால் கடற்பரப்பு அவனுக்கு தூரம். அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும். தொடர்ச்சியாக மீனவ சொந்தங்கள் படுகொலை செய்யப்படுவதும் படகுகள் பறிக்கப்படுவதும் வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு தன்மானமிக்க தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. என் அக்கா தங்கச்சி தாலி அறுப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை. தாலி அறுப்பவன் தலையை அறுப்பதுதான் மான தமிழ் மக்களின் மானமும் வீரமும் ஆரம். அதனால் இந்திய பேரரசிற்கு, இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். கச்சத்தீவை திருப்பி எடு. முடியாது. இலங்கை உங்கள் நட்பு நாடு, சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார்? ஹூ ஐ ஆம்? நான் யாரு? ஹூ ஆமை? நான் யாரு? உனக்கு சொல்லு, நான் யாரு? இலங்கை சிங்கள நண்பன் என்றால் நான் யார்? என்னையை தாண்டி இலங்கை உனக்கு நட்பு